நீங்க என்டையர் டே டு டே லைஃப்ல ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் கூட தான் இத்தனை நாள் நீங்க சர்வை பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னா நம்பியிருப்பீங்களா? அந்த மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் யாருன்னு தெரியுமா? நம்ம பேரண்ட்ஸ் தான். அதுக்கான ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு 12 வயசு பையனுக்கு சைக்கிள் வாங்கணும்னு ஆசை வருது. அப்போ அவங்க அம்மாட்ட போய் சொல்றான், சைக்கிள் வாங்கிட்டாங்கம்மா. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, ஒரு பேரியர் போடுறாங்க. நீ வரப்போற எக்ஸாம்ல ஒரு நல்ல மார்க் எடு, உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பையன் மார்க் எடுக்கிறான், சைக்கிள் வாங்கி தந்துடுறாங்க. அப்போ அந்த பையனுக்கு தெரியாது இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ப்ரொமோஷனல் மார்க்கெட்டிங் நமக்கு புரியுற மாதிரி சொன்னா பை ஒன் அண்ட் கெட் ஒன். இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் எல்லா மார்க்கெட்லயுமே பொதுவா யூஸ் பண்றது. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பிராண்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றப்போ, சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றப்போ யூஸ் பண்றாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பை ஒன் அண்ட் கெட் ஒன். ஒரு ப்ராடக்டை வாங்கினீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்குது. அதே தான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல அந்த பையன் படிச்சானா அவனுக்கான ரிவார்டு கிடைக்கும். இதே தான் அவங்க அம்மா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது.